இது வரைக்கும் கேட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வியூவர்ஸ், கடந்த ஞாயிறு அன்று முக்குளத்தோர் புலிப்படை ஆர்ப்பாட்டத்தில் பேசிய நடிகரும் சட்டமன்ற உறுப்பினருமான கருணாஸ் தமிழ்நாட்டு முதல்வரையும் காவல்துறை அதிகாரிகளையும் சரமாரியாக பேசினார். அது மட்டுமில்லாமல் அவர் பேசும் எடப்பாடி அரசு அமைய காரணம் நான் தான், கருணாஸ் இல்லாமல் இந்த அரசாங்கம் அமைந்திருக்காது, எனவே நான் முதல்வரையே அடிப்பேன்னு முதல்வருக்கு தெரியும், முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு நான் அடிப்பேன்னு இப்பவும் பயம் இருக்கும், வேணுமென்றால் ஃபோன் செய்து கேட்டு பாருங்கள் என்று பேசினார். தொடர்ந்து பேசிய கருணாஸ் சென்னை தியாகராஜ நகர் சரக துணை காவல் ஆணையர் அரவிந்தனை கண்டிக்க ஆரம்பித்தார். அப்போது அவர் காவல்துறை ஒருதலை பட்சமாக நடந்து கொள்கிறார், காவல்துறை முடிந்தால் என்னிடம் மோதி பார்க்கட்டும், காக்கி சட்டையை கழட்டி வைத்துவிட்டு என்னிடம் போலீஸ் மோதி பார்க்கட்டும் என்றார். அது மட்டுமில்லாமல் போலீஸ் அதிகாரிகள் எப்படி இருக்க வேண்டும், பின்னாடி 10 பேர் வந்தா போலீஸுக்கு என்ன ஜமீன்தார்னு நினைப்பா இல்ல குறுநில மன்னன்னு நினைப்பா என்று காவல்துறையை விளாசினார். தொடர்ந்து போலீஸை கண்டித்த அவர், போலீஸ் திமிர் பிடித்து அலைகிறார்கள், அதனால்தான் ஒருவரை பிடித்து அவனுடைய கையை ஒடி காலை ஒடி என்று ரவுடித்தனமாக பேசுகிறார்கள், போலீஸ் இப்படி கைய காலை உடைப்பேன்னு முக்குளத்தோர் புலிப்படையிடம் வைத்தால் அந்த போலீஸ் காலை உடைக்கணும் என்றார். நான் நினைத்தால் சம்பந்தப்பட்ட போலீஸ் அந்த பதவியில் இருக்க முடியாது, அன்னைக்கே அந்த போலீஸ் ட்ரெஸ்ஸை கழட்டி இருப்பேன், இது போலீஸ் துறையின் தலைவர் ராஜேந்திரன் அவருக்கு தெரியும் என்று காவல்துறையை சாடினார். இதன் பின்னர் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி காவல்துறை அதிகாரிகள் குறித்து அவதூறாக பேசிய விவகாரத்தில் திருவாடனை சட்டமன்ற உறுப்பினர் கருணாஸ் மீது கொலை மிரட்டல் உள்ளிட்ட 8 பிரிவுகளின் கீழ் நுங்கம்பாக்கம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அவதூறாக பேசுதல், தரக்குறைவாக பேசுதல் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நடிகரும் சட்டமன்ற உறுப்பினருமான கருணாஸ் மீது நுங்கம்பாக்கம் போலீசார் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதேபோல் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி காவல்துறை அதிகாரிகள் பற்றி அவதூறாக பேசிய வழக்கில் கருணாஸ் தலைமறைவாக உள்ளதாக போலீஸ் தகவல் தெரிவித்தது. மேலும் தலைமறைவாக உள்ள எம்எல்ஏ கருணாஸை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது நடிகரும் சட்டமன்ற உறுப்பினருமான கருணாஸ் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை சாலிகிராமத்தில் உள்ள அவரது வீட்டில் கருணாஸ் கைது செய்யப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இது போல பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.